இப்ப இவங்க தான் இப்ப சைக்கிள் வாங்க போறாக்கள். ஓ 5 பேர் நடிக்கிறாங்க ஸ்கூல் போட. இவர் தெரியும் தானே. உங்களில் ஒருவன் யூடியூப் சேனல். நன்றி. அவரு கூட தான் நாங்க இயங்குற மொழியே எங்களுக்கு கூட இல்ல. அவருக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். உங்களோட கிராமத்தை இடத்தை பிடிச்சு எங்களுக்கு காட்டுனதுக்கு அண்ணன் தான் கோடி நன்றி சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். அண்ணன் வருது கோடி நன்றிகள் என்னன்னா எங்களுக்கு நீங்க வந்து போன அடுத்த நாள் பெரிய வெள்ளம் வந்தேன் ஊர்ல. ஓ பெரிய வெள்ளம் நீங்க பாத்துட்டு நியூஸ்ல. நான் நிறைய வீடியோ பார்த்தேன். அவரெல்லாம் வந்து போட்டு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்றேன். உங்களோட ஊருக்கு வந்தா எனக்கு சரியான சந்தோஷம். நான் வந்து விகான் செய்தது சொல்லி அப்ப அதால நான் பின்னுக்கு நின்றுட்டேன். எனக்கு ஒரு ஆசை இருந்து உங்களோட ஊருக்கு வந்தது. இன்னொரு உதவி நான் அடுத்த மாசம் 6ஆம் மாசம் பெறுவேன். கண்டிப்பா உங்களுக்கு உங்களோட ஊர்ல இன்னொரு ஹெல்ப் பண்ண நான் பண்ணுவேன். ஊருக்கு வந்தது நான் உண்மையில பெருமையா இருக்கிறேன். உங்களோட ஊருக்கு வந்து சரியான ஹாப்பி. அதுவும் எங்கட பிரதர் ஊரா வந்து சரியான ஹாப்பி. என்ன வேணுமானா என்ன கேட்கறத விட அவரை கேட்டீங்கன்னு சொன்ன அவரை எங்கன்னு சொல்லுவார். கட்டாயமா சொல்லுவார். என்ன சொல்லுவார். கண்டிப்பா நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை போட்டு கொண்டு வரத ஒரு சொல்லிட்டு நாங்க. உங்களுக்கு சைக்கிள் கிடைக்கலையா? எத்தனையாம் ஆண்டு நீங்க? முதலாம் ஆண்டா? எங்க அம்மா ஓட்டி இருந்தோம் உங்களை. தனியா வந்த அப்ப விலங்கல்ல தெரியுமால? 7,000 கேட்டு தெரிக்காரு. 7,000 என்ன சரி ஏறாவது கொண்டு வந்திருக்கேன். அதான் என்ன சொல்றேன் பாருங்க. படிக்கிற கஷ்டம். 5 சைக்கிள் அப்படி உங்கள்கிட்ட கூட இருக்கு. நாளைக்கு நீங்க பிடிக்கணும். ஓ நாளைக்கு பிடிக்கணும். 7,000 மாட்டீங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. எங்கிறாரு பாருங்க. 7,000 6ஆம் ஆண்டுல இருந்த வண்டி 96ல இருக்கு. எத்தனை பேர் இருக்கிறாங்க. வந்த ஹயர் நம்ப மாட்டீங்க. இதுக்கு மேலனா ஹயர் ஓடி 3,500 பேசி கொண்டு வந்தேன். 3,500 பேசி தான் ஆளை கொண்டு வந்தேன். எங்க இருந்தாரு? இருந்து 7,000 கேட்கிறாரு. நீங்க சொல்லணும். இப்ப சொல்றது கொண்டு இல்ல. 7,000 ஒரு 5,000 காசு கொடுக்கலாம். 6,000 நான் நேற்று சாமனத்துல. அதுதான் இப்ப நாங்க வந்து வேற காத்தாங்குடி இருந்து 5,000 காசு கொடுத்து காத்தாங்குடி இருந்து நான் 7,000 தான் கேட்கல. 6,000 தாங்க. 5,000 காசு கொடுக்கலாம். 6,000. சரி ஓகே 6,000 கொடுப்போம். சரியா? சரி ஓகே ஓகே. அவரு பிர்ராரு என்ன அதுல காசு வேற இல்ல அவரு காய்ச்ச விஷயம் 5,000 தான். சரி நீங்க யோசிக்க தேவையில்லை. அவர் காய்ச்ச எல்லாம் உங்களுக்கு சரி எப்படி? சரி சந்தோஷம். சரியா? ஓ சரி. ஆமா பக்கத்துல இருக்கேனா? சரி. அதான் இப்ப என்னன்னு சொன்னா நாங்க வடிக்கு கூட 5,000 கொடுத்து வந்தேன். விளங்கிட்டா? அதுக்கு தான் நாங்க ஏற்கனவே கொண்டு வந்த நாங்க தானே. அப்ப நீங்களும் இப்ப விடுறீங்க இல்ல? ரோட்டு அந்த மெயின் ரோட்டை போல இருக்குண்டா
இல்ல இந்த மழைக்கு பிறகு கொஞ்சம் மோசமா இது ரோட் கட்டார் பிடார் இழுத்துக்கணும் மெயின்ல வந்து வெள்ளம் வந்து அதுக்கு பிறகு கொஞ்சம் ரோட் மோசம் ஓட்டமாடி அங்க ஏறாவுல இருந்து நம்ம ஓட்டமாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்தேன் இங்கே பாத்தீங்களா அவ்வளவு நெசிக்கப்படுது. சரி இப்ப ஒஞ்சாருங்கல்ல இப்ப நீங்க வந்து ஒரு நாங்க வந்து பைக்ல இருந்து எத்தனை நேரம் வந்திருப்போம் வெங்கடது ஒரு வாகனம் தானே இல்ல சொல் திருப்தி திருப்தி சரியா நீங்க எடுத்த பைசியக்காரர் இன்னைக்கு தான் கோல் அடிப்பாங்க அங்கால இருக்கிற ஆறு. ஆனா இது உண்மைதானே நாங்க 3500 ரூபாய் பேசி தானே உங்களை கூட்டி வந்த நாங்க அப்படி பேசல அப்ப நீங்க சொன்னீங்க அப்ப நீங்க பவுடி சொல்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். பவுடிக்காண்டா என்ன கணக்கு பார்த்தேன் ஏறாவது இருந்து காத்தாங்குடிக்கு 2000 கணக்கு தானே ஓட்டமாடிக்கு 2000 கணக்கு ஓட்டமாவடி இருந்து இங்க 1500 ரூபா அது ஓகே 3500 அந்த இந்த சாமனை ஓட்டமாடிக்கு நான் ஏத்துறேன். அது மட்டும் இல்லை இப்போ அன்சானியா உண்டு வைசிய கடை அங்கால உண்டு இந்த இது யாரு மற்ற கடை யாரு அந்த இது திருநாசுக்கு நான் 2 பேருக்கு நான் தான் சாமையன் மைக்கது ஓகே. இப்போ மேலாவூருக்குள்ள மெகா பவர் பரகாலேத்தி கியர்ல நீங்க அவிடத்து ஒரு ஆட்டோ ஒன்று எடுத்தாங்கன்னு சொல்லுங்க. இந்த ஆட்டோ தான் கால் பண்ணுவாங்க 3 கயிறு வந்துக்கிறேன். இப்ப என்ன இது சரி என்னன்னு சொன்னா இப்ப நாங்க என்ன சொல்றோம்டா 5000 ரூபாய்க்கு நாங்க 15 சைக்கிள் ஏத்தி வந்து நாங்க ஏத்தி வந்து நாங்க போய் சொல்லலையா இப்ப என்ன செய்ய இப்ப நான் போவையா நீங்க போக பசிக்கிறேன் சரியா சரியா ஓகே போயிட்டு வாங்க இல்ல நாங்க எங்கட இது நியாயத்தையும் சொல்ல தானே வேணும் உங்களோட நியாயத்தை நீங்க சொன்னீங்க சந்தோஷம் சரியா ஓகே சரியா நன்றி. வாய்க்குள்ள வெத்தலன்றால பேசலாம் இருக்கு வீடியோ ஓடிக்கொண்டே இருக்கு. இப்ப சரிதானே இப்ப 5 சைக்கிள் கொடுப்போம். இப்ப வீடியோவில் நம்ம சொன்னது குமாரண்ணன் சொன்னது தெரியும் தானே குமாரண்ணன் சொன்ன மாதிரி செய்துட்டாரு. இப்ப அதான் என்ன முக்கியம்னு சொன்னா இப்ப உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. இப்ப சைக்கிள்னு சொன்னா இப்ப எல்லாருக்கும் தேவைப்படும் தான். இப்ப அவங்களோட ஊருக்குண்டு அதாவது 3 ஊர்னு அண்டை வீடுல 3 ஊர் சம்பந்தப்பட்டது இப்ப 2 ஊர் சம்பந்தப்பட்டது இது கிடைக்கிறதே பெரிய விஷயம் தானே. இப்ப சம்பந்தப்பட்ட 2 ஊர் அதான் இப்ப 2 ஊர் முருக்கந்தீவும் பெரம்படித்தீவு இப்ப சந்தோஷமா கொடுப்போம். இப்ப சில பேர் வந்திருக்கிறாங்க சரியா கொடுப்போமா. வாங்கல சைக்கிள் வாங்குறார்கள் வாங்கல. ஓ எங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரம்படித்தீவு என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். தெரியும் நிறைய பேருக்கு தெரியும். இப்போ கிட்டத்தட்ட 1 மாதமாக இருக்கும். 1 மாதத்துக்கு முதல் இங்கே வந்து 20 லட்சம் பெறுமதியான உதவி திட்டத்தை வெற்றிகரமாக முடிச்சுனாங்க. இப்போ அதில் விசேடமானது என்னென்னா இப்போ வெள்ளம் அடுத்த 2 நாட்கள்லேயே வந்துட்டேன்னு அதை கட்டாயமாக குறிப்பிடணும். இப்போ நாங்கள் 23ஆம் தேதி கொடுத்துனாங்க. 25ஆம் தேதி இங்கே பாரிய வெள்ளம் ஏற்பட்டது. அப்போ நாங்கள் வெள்ளம் ஏற்படும் போதே முன்னாயத்தமாக நிவாரண பொதிகள் கொடுத்துனாங்க. இப்போ அதை பற்றி என்ன சொன்னாங்க? இப்போ நாங்கள் தந்தனாங்க தானே நிவாரண பொதிகள். அப்போ பாதிக்கப்பட்டுட்டாங்க மக்கள். இப்போ அது கிடைச்சது அவங்களுக்கு எப்படி இருந்தது அந்த நிவாரண பொதிகள்? அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு அது பெரிய ஒரு இதை கொடுத்த மாதிரி அவங்களுக்கு அந்த பார்சல் வந்து கொடுத்தது அவங்களுக்கு அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இது வந்து அவங்களுக்கு முன்னாயத்தமாக கொடுத்த மாதிரி தான். ஆமாம்
வெள்ளம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் தெரியாமையும் இருக்கக்குள்ள கொடுத்தது அவங்க அதை பெரிய ஒரு உதவியாக தானே வச்சுருந்தவங்க அந்த சாப்பாட்டு பொதியை சொல்லணும் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த பொதியன்றது பெரிய ஒரு இது மாதிரி தான் இருந்தது. அதான் ஆபத்துக்கு உதவி வரவுது வாரீங்க 25ஆம் தேதி என்ன ஃபுல் எல்லாம் வெள்ளம் 23ஆம் தேதி நாங்க வாரீங்க 25ஆம் தேதி வெள்ளம் பிடிக்குது. வெள்ளம் பிடிச்சா அந்த அதுல சொல்ல தேவையில்ல. அப்படி இப்ப போகை மேல தானே அங்கால போகையிலாது அந்த இதெல்லாம் தண்ணி எல்லாம் வருடம் மூழ்கிறது தான். ஆனா இந்த வருடம் பாரிய வெள்ளம் தான், எல்லா இடத்துலயும் பாரிய வெள்ளம் தான். இப்ப கூட இதால போக முடியாது, நீங்க துறையடியால போக முடியாது, அவ்வளவு தண்ணி போகுது துறையடியால. சரி, ஓகே. இப்ப அதான் சந்தோஷம், திருப்தி. இப்ப விகானனுக்கு நன்றி சொல்லணும். விகானன் உண்மையாவே நாங்க மறக்கல. அது எப்படி என்றா அவரு செய்த ஒரு உதவியை நாங்க என்ன அளவுக்கு மறக்கல. அப்படியான ஒரு உதவி ஒன்று எங்களை கிராமத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து நீங்களும் விகானோட நேரத்துல காய்ச்சி அதை இங்கதான் நீங்க தெரிவு செய்தது பெரிய ஒரு உடனடியா அவர் முன் வந்தாரு தானே. உடனடியா முன் வந்தாரு குமார் அண்ணன். இப்ப அவருக்கு கட்டாயமா நன்றி சொல்லணும். இப்ப அவரும் நிறைய உதவி திட்டங்கள் அவர் செய்யறவர் தான். ஆனா வீடியோ மூலமா செய்யாம அவரு விகானனே சொன்னாரு அவர் நிறைய உதவிகள் செய்திருக்கிறாரு. ஆனா யூடியூப் சேனல் மூலமா இல்ல, இப்ப மறைமுகமா செய்திருக்கிறாரு. இப்ப விகானனோட வந்ததால கட்டாயமா உங்களோட நிலைமையை பார்த்து கட்டாயமா செய்யணும்ன்றதுக்காக இப்ப சைக்கிள் 5 சைக்கிள் என்ன இப்ப முதற்கட்டமா 5 சைக்கிள் இப்ப வாங்கி வந்திருக்கிறேன். இப்ப சந்தோஷமா நான் கொடுக்குறேன், அதை பெற்றுக்கொள்ளுங்க. கட்டாயமா யாருக்கு தேவையோ. இப்ப இந்த வீடியோலயும் முக்கியமா ஒண்ணு குறிப்பிடணும். அதான் இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க, பாடசாலைக்கு போறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க இருக்கிற எல்லா குடும்பங்களையும் கூலி வேலை செய்யற தகப்பன் மாதிரி இருக்கிறதால எல்லாருக்கும் சைக்கிள்ன்றது தேவைப்படும் தான். ஆனா இப்ப எல்லாம் உடனடியா செய்ய முடியாது. அதை ஊர் மக்களும் புரிஞ்சு கொள்ளணும். இப்ப நீங்க புரிஞ்சு கொண்டதாலதான் இப்ப அவங்களுக்கு சொன்னீங்க, இப்ப ஊர் மக்களுக்கு எடுத்து சொல்லிருப்பீங்க. இப்ப அதான் உடனடியா செய்ய முடியாது. வருங்காலத்துல இது போன்ற நிறைய உதவி திட்டங்கள் செய்யப்படும். அதுக்கு இப்ப ஊர் மக்கள் அதை புரிஞ்சு கொண்டு இப்ப கிடைச்சதே பெரிய உதவி என்று ஏற்றுக்கொள்ளணுமே. அந்த அந்த மனம் வேணும். இப்ப எங்களுக்கும் சந்தோஷம் வரணுமே. இப்ப ஓகே, இப்ப ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டு இன்னொரு குடும்பம் கொடுக்க விட்டா அது ஒரு மனத்தாவம், சொல்லப்போனா மனத்தாவத்தான் இருக்கும். ஆனா எதிர்காலத்துல அப்படி ஒண்ணு நடக்காதுன்னு கிடைக்காதக்களுக்கு அது கிடைக்கும் என்று நான் சொல்லிக் கொள்றேன். இப்ப சரி, இப்ப சைக்கிளை பத்தி சொல்லத்தான் வேணும். இப்ப இந்த சைக்கிள் நீங்க எவ்வளவு உண்டு தெரியாம இருக்கிறீங்க. இப்ப இன்றைக்கு நான் வாங்கி வந்தேன்னா இந்த ஒரு சைக்கிள் ரவியில இப்ப பூட்டி எல்லாம் இருக்கு. இப்ப எடுத்து ஓடினா சரி, எடுத்து பூட்டி இருக்கு. இப்ப டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து ஒரு சைக்கிளுக்கு மட்டும் 46,000 ரூபாய் கிட்ட முடியும். கொண்டு வர செலவு எல்லாம் சேர்த்து அப்படி முடியும். அதான் இப்ப அந்த சைக்கிள், இப்ப அந்த சைக்கிளும் தெரியும். இப்ப 2 லேடி சைக்கிளும் 3 பெரிய சைக்கிளும், ஆண்களுக்கான சைக்கிளும் 2 பெண்களுக்கான சைக்கிளும் வாங்கி வந்திருக்கிறேன். இதுல சரிதானே, இப்ப 5 பேருக்கு இப்ப கொடுக்க போறோம். எல்லாரும் படிக்கிறார்கள் தானே. இப்ப இன்னொன்று குறிப்பிடணும், இப்ப படிக்கிறார்கள். இப்ப சொல்ல போனா இப்ப ஓயல் படிக்கிற ஆள் இருக்கிறாரு தானே, தம்பி வாங்கல. இப்ப ஓயல் படிக்கிற ஆள் இருக்காருண்டா அவர் இந்த சைக்கிளை ஒரு 3 வருடங்கள் இன்னும் மோடலாம் தானே. உங்களோட குடும்பத்துல உங்களுக்கு தம்பி தங்கச்சி யாரோ இருக்கிறாங்களா? தங்கச்சி இருக்கு, தம்பி இல்லையா? தம்பி இல்லை என்ன? அப்ப உங்களோட தங்கச்சிக்கு தேவைப்படாது இந்த ஆம்பளையில ஒரு சைக்கிள் தானே. அப்ப நீங்க என்ன செய்யணும், 3 வருடத்துக்கு பிறகு இன்னொரு படிக்கிற ஆளுக்கு கொடுக்கணும். அது விளங்குது தானே. இப்ப இது படிப்புக்காகத்தான், இப்ப நீங்க அதான் கல்விக்காகத்தான் நாங்க சைக்கிள் கொடுக்குறோம் தானே. இப்ப அதை இப்ப 27 சைக்கிள் கொடுத்துட்டாங்க தானே. அந்த அவங்களுக்குமே தான் குறிப்பிடுற. இப்ப ஒரு குடும்பத்துல இப்ப அவங்க பாடசாலை கல்வியை முடிச்சுட்டு இப்ப வாராங்கன்னு சொன்னாங்க, முடிச்சுட்டாங்க. இப்ப இன்னொரு ஆக்களுக்கு தேவைப்படுற ஆக்களுக்கு கொடுக்கணும் அந்த சைக்கிள். அது கட்டாயமா அது செய்யணுமே. இப்ப தம்பி ஓயில் படிக்கிறாரு, 3 வருடத்துக்கு பிறகு இப்ப குடும்பத்துல அந்த சைக்கிளை பயன்படுத்துற யாரும் இல்லாண்டா, படிக்கிறாக்கள் இல்லைண்டா, நீங்க இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணும் படிக்கிறாக்களுக்கு. சரிதானே. இப்ப நீங்க தான் பாக்கணுமே. அதிபர் நான் உங்கள்ட்ட சொன்ன என்னன்னா, நாங்க ஒரு லெட்டர் ஒன்று அடிக்கிறோம். அந்த லெட்டர்ல பெற்றோர் மாதிரி சைன் பண்ணணும். ஸ்கூலுக்கு போகலண்டா அவங்க அந்த சைக்கிளை உடனடியா ஆர்டிஎஸ் ஸ்கூல் சங்கம் எல்லாம் சேர்ந்து இன்னொரு ஆளுக்கு இந்த சைக்கிளை வழங்குறேன் சொல்லி தான் உங்களை
அதிபர் நாங்களும் கணிப்பிட்டு இங்க கொண்டு வந்தது பெஸ்ட்ல வந்த இதே முறையில தான் செய்வோம் செய்யணும். நாங்க ஸ்கூல் துவங்க இவங்க எல்லாம் கூப்பிட்டு சைன் பண்ண வைப்போம். அதான் இப்ப சைக்கிள் பெறாக்கள் கட்டாயமா பாடசாலைக்கு போறாக்கள் அறிக்கணும், தொடர்ச்சியா போகணும். இடையில நிப்பாட்டினாங்கண்டா அந்த சைக்கிள்ல மாறி படிக்கிறாக்களை கொடுக்கணும். அதை கவனத்துல எடுத்தீங்கன்னா சரி. சரிதான். இப்ப வேற ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? அதான் குமார் அண்ணனோட பேசுவோம் தான். இப்ப அவர் நேரடியா வர முடியலாட்டி இப்ப அவரு கனடாவில் இருக்கிறாரு. அவரோட பேசுவோம். இப்ப அது பேசுறது ஒரு சந்தோஷம் தானே. சரியா? நான் சொல்லி போட்டா வந்தேன். நான் கோல் எடுப்பேன் கட்டாயமா நீங்க தூக்கணும். பேசுவோமா? வந்தாரு. ஓமாம், அவருதான். ஓ ஹலோ. வணக்கம். வணக்கம் அண்ணன், வணக்கம். வீடியோ கால் பேசலாமா? இப்ப நிக்கிறாங்க, இப்ப எல்லாரும் நிக்கிறாங்க, இப்ப உங்களை பாக்கணும்னு சொல்றாங்க. கட்டாயம் பாக்கணுமா? இப்ப அங்கதான் நிக்கிறேன் நான். இப்ப சைக்கிள் இப்ப நீங்க பணம். நான் இப்ப வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன், இப்ப யூடியூப் வீடியோ. கட்டாயமா பாக்கணுமான்னு சொல்றாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் தானே. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே செய்துட்டீங்க. அதனால இப்ப சைக்கிள் வாங்குறவங்க இருக்கிறாங்க, அவங்க நன்றி சொல்லணும் தானே உங்களுக்கு. இல்ல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் உங்களை பாக்கணும்னு. காருக்குலாம் இருக்கிறீங்க என்ன? இவர் தெரியும் தானே. சரியா? வணக்கம். இப்ப இவங்க தான் இப்ப சைக்கிள் வாங்க போறாக்கள். 5 பேர் நடிக்கிறாங்க ஸ்கூல் போட. இவரை பாத்திருப்பீங்க தானே, நேரடியா அவருக்குள்ள யாரு பாத்திருப்பீங்க தானே. என்ன பாக்கல என்ன? சரி, இப்ப என்ன சொல்ல போறீங்க நீங்க? சொல்ல இல்ல. சிகப்பு சேட் அண்ணன். இவரை தெரியும் தானே, பாத்திருப்பீங்க. வீடியோலயும் பாத்திருப்பீங்க. இல்ல காருக்குள்ள இருக்கிறாரு. இல்ல டிரைவிங்ல அவரு நார்மலா இருக்கு. இல்ல தெரியுது என்ன. சந்தோஷம். அதே ஊருக்குள்ள வந்து அந்த சைக்கிள் 5 சைக்கிள் கொடுத்து சரியான சந்தோஷம். அதுவும் எங்க அண்ணனோட எங்க பிரதரோட கொடுக்க பெரிய சந்தோஷம். என்னோடாக பேர் ஊடாக கொடுக்க எனக்கு சரியான சந்தோஷம். அதே உங்களோட கிராமத்துக்கு திரும்ப இன்னொரு உதவி என் மூலம் கிடைக்கிறது சரியான சந்தோஷம். நன்றியான நீங்க எங்கட கிராமத்துல வந்து எங்கட கிராமம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு கொண்டு இந்த கல்வியில முன்னேறணும் என்று நினைச்ச விஷயத்துக்காக நன்றி உங்களுக்கு. நன்றி, கோடி நன்றி உங்களுக்கு. குமாரண்ணன், உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று சொல்றோம். என்னன்னு சொன்னா, இவங்க 2 பேரும் கூடுதலா பாதிக்கப்பட்டுட்டாங்க. என்ன சைக்கிள் கொடுத்ததுல இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு உதவியில இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும் மன்னன். பாருங்களேன் எப்படி இருக்காங்கன்னு. கொஞ்சம் பாருங்க. எல்லாருக்கும் அந்த நேரத்துல கிடைக்கல. நான் 2 பேருக்கும் கிடைக்கல. உங்களுக்கு கஷ்டம் கஷ்டப்படுத்த கூடாது. இந்த விஷயத்த பேசுவோம். நீங்க சொல்லுங்க, இப்ப அண்ணனுக்கு என்ன சொல்ல போறீங்க? அண்ணா உங்களுக்கு கோடி நன்றிகள். நன்றிகள் உங்களுக்கு கோடி நன்றிகள். என்னென்னா அன்றைக்கு மிஸ் ஆயினாக்க தான் 5 பேர் அன்றைக்கு கொடுக்க போற 5 பேர் மிஸ் ஆயினாக்க அன்றைக்கு கவலையோட போனவங்க. என்னண்டா நம்ம 27 சைக்கிள் கொடுத்துட்டேன், மிஸ் ஆகி போனாங்க. இவங்களுக்கு மகிழ்ச்சி. என்ன இவங்களுக்கு நீ சைக்கிள் கொடுக்கறத அவங்களுக்கு மகிழ்ச்சி. எனக்கு நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு ஆசை. அவருக்கும் கொடுத்த 27 சைக்கிள் கொடுத்தவன். அங்க அண்ணன் வந்து உங்களோட கிராமத்தை தெரிவு செய்த எங்களுக்கு சரியான சந்தோஷம். இவருக்கு கோடி நன்றிகள். உங்களில் ஒரு எங்களுக்கு நன்றி சொல்றதை விட அண்ணனுக்கு சொல்லுங்க நன்றி. ஏன்னு சொன்னா உங்களோட கிராமத்தை இடத்தை பிடிச்சு
எங்களுக்கு காட்டுனதுக்கு அண்ணன் தான் கோடி நன்றி சொல்லணும். நீங்க தான் சொல்லணும் அண்ணன். இவருக்கு கோடி நன்றிகள் என்னென்ன, எங்களுக்கு நீங்க வந்து போன அடுத்த நாள் பெரிய வெள்ளம் வந்தேன் ஊர்ல. ஓ பெரிய வெள்ளம், நீங்க பாத்துட்டு நியூஸ்ல. நான் நிறைய வீடியோ பார்த்தேன். அவரெல்லாம் வந்து போட்டு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்றேன். ஓமனன் வெட்டிக்குளவுல மட்டக்களப்பு பெரிய வெள்ளம் இவர் வந்து நிவாரணம் எல்லாம் கொடுத்தவர், இந்த ஊர்ல கொடுத்தவர் அண்ணன். வெள்ளம் நீங்க அந்த பிஹான் அந்த சாமான் தான் எங்களுக்கு உதவினது வந்து கவர்மெண்ட் இன்னும் எங்களுக்கு சாமான் அனௌன்ஸ் பண்ணல, தரவும் இல்லை அண்ணன். அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணல. அந்த பிஹான் சாமான் தான் எங்களோட மக்கள் சாப்பிட்டேன் நான். அந்த வெள்ளத்துக்குள்ள சாப்பாடு பிஹான் கொடுத்தது, அவங்களோட வந்து பிஹான் தந்ததுதான். ஓ உண்மையாவே பேர் உதவி அண்ணன். நீங்க வந்து நீங்கள் நம்ம அந்த கொடுத்து போனது வந்து மகிழ்ச்சி எங்களுக்கு சந்தோஷம் அண்ணன். பிஹானனுக்கு கோடி நன்றிகள்னு சொல்லுங்க அண்ணன். எங்களோட மக்கள் சார்பாக நன்றி சொல்லுங்க அவருக்கு. உங்களுக்கு நன்றிகள். நீங்க வந்து பார்த்து போய் இந்த சைக்கிளுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, நன்றிகள். உங்களோட நீங்க செஞ்ச ஹெல்ப் பண்ணன், நீங்க செஞ்ச ஹெல்ப் பண்ணன் இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல எங்களோட ஊர்ல பிரதிபலிக்க வேணான். இந்த பிள்ளைகள் வந்து படிச்சன இந்த ஊர்ல ஒரு அரசு உத்தியோகத்தர் இல்லை உண்மையாவே. நீங்க இந்த சைக்கிள் கொடுத்த இவங்களை வச்சன நாங்க உருவாக்குவோம் அண்ணன். அரசு அதிகாரிகள் நாங்க இந்த ஊர்ல உருவாக்குவோம். அதான் எங்களுக்கு கண்டிப்பா நாங்க சாதாரண சப்போர்ட் தான் பண்றோம். இன்னும் உங்களுக்கு ஊருக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. நீங்க கதைக்கிற கதையிலே எங்கட பிரதர் செய்யற செயலையும் பார்த்தா எங்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. கட்டாயம் வேணாம். நீங்க சைக்கிள் கொடுக்குறீங்க, எங்கள்கிட்ட வசதி இல்லை கொடுக்குறதுக்கு. கொடுத்த சைக்கிள்ல பயன்படுத்த வைக்கிறது எங்கட கடமை. நாங்க செய்வோம், கட்டாயம் செய்ய வேணாம். நாங்க இன்ஜான் இருக்கிறாங்க, நாங்க தொலைச்சி இன்ஜா இருக்கிறாங்க. இந்த சைக்கிள் கொடுத்த விஷயம், நீங்க கொடுத்த விஷயத்த சைக்கிள் வாங்கி கொடுக்குறது எங்கள்கிட்ட காசு இல்லை, நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த விஷயத்தை பெண்களை வச்சு எந்த ஒரு மாணவரும் வந்து பாடசாலை விட்டு இடைவிலகாம நாங்க எல்லாரையும் பாடசாலைக்கு அனுப்பி அண்ணன் இந்த கிராமத்துல முன்னேற்றத்துக்கு கல்விதான் தேவைன்ற விஷயத்த காண்பிப்போம், கட்டாயம் காண்பிப்போம். உங்களுக்கு நன்றி, கோடி நன்றி அண்ணன். மேலும் எங்க அண்ணன் அப்படிங்கோ, அண்ணன் எங்களோட இருக்கு, நாங்கள் அண்ணனோட இருக்கிறோம். ஆமா ஆமா அதான். இப்ப நீங்க மட்டக்களப்புல கேட்டு பார்க்கலாம். இப்ப பெரம்படி தீவு, சாராவளி, முருக்கந்தீவு எப்படி நாங்க வந்து ஜப்னால எங்களுக்கு உதவி செய்யறது இடம் இருக்கு. எங்களோட பிரதரை பார்த்து பிரதர் செய்யற நேர்மையான செயலை பார்த்து தான் நாங்க உங்களோட ஊரை அவரே தெரிஞ்சு செய்து தந்து இருக்கார். இந்த ஊருக்கு உதவி செய்யணும் அண்ணன் இதுக்காக தான் நான் உங்களோட ஊருக்கே வந்திருக்கிறோம். உங்களுக்கே தெரியும் இல்ல? கட்டாயம் அண்ணன். உங்களுக்கு அவர் தம்பிதான், எனக்கு தம்பிதான். பட் நான் பிரதர்ன்னு சொல்றேன், எனக்கு தம்பி அவர். அவர் செய்த செயலாளர் தான் நான் உங்களோட ஊருக்கே வந்திருக்கேன். நானும் வந்திருக்கேன். இந்த விகாரன் சொல்லி அவரும் நாங்களும் வந்திருக்கேன். இவர ஊழாகத்தான். கட்டாயம் அண்ணன். கட்டாயம் உங்களுக்கு ஒரு மாலை விட போல கோல வரண்டா நீங்க ஆனா கெப்ப படத்து நீங்க சாதாரண கோயிலுக்கு முன்னுக்கு இறங்கினோன்னு என்ன கூப்பிடுச்சோன்னு ஒண்ணுமே செய்யறாங்க. அது அண்ணனும் மறைமுகமா இப்ப நிறைய ஹெல்ப்புகள் செய்திருக்கிறாரு. இப்ப இதுதான் முதல் தடவையா இப்ப எங்க ஊருக்கு எல்லாம் செய்யறது. நான் பெருசா சொல்றேன் வந்து எங்களுக்கு நன்றி அண்ணன். நன்றி அண்ணன். சொன்னா இவர் தான் யூடியூப் சேனல்ல நாங்க இப்ப நிறைய விமர்சனங்கள் நீங்களே பாத்துருக்கீங்க. உங்க கட்டாயம் அண்ணன், கட்டாயம் எங்கட கிராமத்தை அண்ணன் அடையாளம் கண்டு நீங்க உண்மையாவே ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி அண்ணன். உங்க மனமாத நன்றிகள் எங்கட கிராம மக்கள் சார். அடையாளம் கண்டது அவர். எங்கட யூடியூப் சேனல் உங்களில் ஒரு நண்பருக்கு தான் முதல் நன்றி. நம்ம அவருக்கு கோடி நன்றிகள் அண்ணன். அவருக்கு தான் சேரணும். மேலும் மேலும் உங்களோட நன்றி நாங்க இன்னும் செய்யறதுக்கு எங்களுக்கு ஆதரவா இருக்கு. உண்மையா எங்கட கிராமத்தை கண்டுபிடிச்ச உங்களில் ஒருவன் யூடியூப் சேனல் நண்பருக்கு கோடி நன்றிகள் அண்ணன். கோடி நன்றிகள். பரவாயில்ல, கோடி நன்றிகள். என்னடானா நான் செய்யறதுக்கு ரெடி. எப்படி வேணும் எங்களுக்கு தெரியாமலே வந்து எங்கட ஊர்ல நேக்கிற வேணன் வந்து ஒரு மிகவும் கஷ்டப்பட்டாங்க. நாங்க நினைச்சு கொண்டு ஒரு பிள்ளைக்கு சைக்கிளும் கொடுத்தனன். ஒரு அம்மாட ஒரு குடிசை வீட்டுக்கு தகவல் அடிச்சு கொடுத்து போய்த்தாரு. எங்களுக்கு தெரியா உண்மையாவே யாரு யூடியூப் சேனல் ஒரு வந்து ஆமா எங்களுக்கு தெரியாது யாருன்னு சொன்னா புறவுதான வீடியோ எல்லாம் பார்த்தோம். உங்களில் ஒருவன் இவர் என்னன் புறவுதானன். அவரு எங்கட ஊர் அடையாளங்க எங்கட ஊர்ல வந்து பார்த்துக்காரு நிறைய விஷயங்களை பார்த்து போட்டுத்தான உங்களை காட்சிக்காரு. உண்மையா அவருக்கு தான் நன்றிகள் அண்ணன், கோடி நன்றிகள். உங்களில் ஒருவன் யூடியூப் சேனல் நன்றிகள். அவரு கூட தான் நாங்க இயங்குற மொழியே எங்களுக்கு கூட இல்ல, அவர் தான். அவருக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். நன்றி. எங்கட ஊர்ல வளர்ச்சிக்கணும், எங்கட ஊர்ல கட்டாயம் சொல்றோம் நாங்க வாக்களிக்கிறோம். இப்ப ஊருக்கு வந்த எனக்கு சரியான சந்தோஷம். நான் வந்து விகான் செய்தது சொல்லி அப்ப அதால நான் பின்னுக்கு நின்றுட்டேன். எனக்கு ஒரு ஆசை இருந்து உங்களோட ஊருக்கு வந்தது. இன்னொரு உதவி நான் அடுத்த மாசம் 6ஆம் மாசம் பெறுவேன். கண்டிப்பா உங்களுக்கு
உங்களோட ஊர்ல இன்னொரு ஹெல்ப் பண்ண நான் பண்ணுவேன் இந்த கட்டாயம் சேவை. அண்ணா, கட்டாயம் அண்ணா. இந்த அண்ணன் உங்கள்ட்ட இன்ஜின் போர்டுன்னு கேட்டாங்க, அவர் இன்ஜின் போர்டுன்னு கேட்டாங்க அண்ணன். இல்ல இன்ஜின் போர்டுன்னு ரெண்டு கேட்டாங்க, மாசம் செய்யறேன்னு சொல்லியிருக்கேன். இல்ல ஒரு இன்ஜின் போர்டுன்னு கேட்டாங்க நான். நாங்க அந்த இன்ஜின் போர்டு தேவை உங்களுக்கு அடுத்த வந்தவங்களுக்கு எல்லாம் விளங்கல. அடுத்த நாள் அண்ணன் பார்த்தோம்னா தண்ணி வந்து கூடி கொண்டிருக்கேன். நம்ம உடனடியாக நாங்க போய் போட் இன்ஜின் எடுத்துட்டு வந்து வச்சிருந்தா அன்றைக்கு நாங்க ஆக்கல மீட்டு சத்தியமா ஓ, என்ன அந்த செய்யறதுன்னே தெரியாது அந்த இன்ஜின் போர்டு நான் காலையில நான் போய் அந்த இன்ஜின் போர்டு எடுத்து வாரவனன் அந்த இரவு தானே எங்களை எதிர்பாராத வெள்ளம். எங்களோட ஒரு இன்ஜின் போர்டு இருந்தபடியே தான் நெஞ்சு ஆக்கல மீட்டு கொண்டு வந்தாங்க. நாங்க 83 லோடு ஓட்டிக்கோம் நெஞ்சிருந்து இங்க இருந்து அங்க பெண்ணாடி தண்ணி இவ்வளவு தண்ணி இந்த இடத்துல சனங்களை இந்த இதுக்குள்ள கதிர இருந்த அந்த கதிரையில ரோட்ல கையில இருந்தாங்க. நீங்க வந்து வைத்து இந்த இடம் எல்லாம் வேணா இவ்வளவு தண்ணி இவ்வளவு தண்ணி. அப்படி என்ன இவ்வளவு தண்ணி நீ சாப்பிட்டுடா, நீங்க சாப்பிட்டீங்க காப்பாத்தின மாதிரி தான் இவ்வளவுக்கு தண்ணி இடுப்பு கிட்ட தண்ணி அந்த இடத்துல. எனக்கு சேல் வந்து ஆனந்த் என்னடா எல்லாரும் ஏத்தலாம் போட்டு 8 பேர் ஏத்தலாம் 8 பேர் ஏத்துறதுக்கு கிட்ட 83 லோடு ஓடினேன் நான். 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி காலையில இருந்து பின்ன ஒரு 2 மணி வரைக்கும் ஓடினேன் போட்டு. அது வரைக்கும் தண்ணி கூடி கொண்டு வந்தானா ஏற்றி கொண்டு இந்த ஆடு மாடு தெரியும் எல்லாம் தெரியும். உண்மையான அன்றைக்கு சொன்ன விஷயம் உங்களோட ஊருக்கு வந்தது நான் உண்மையில பெருமையா இருக்கிறேன். உங்களோட ஊருக்கு வந்து சரியான ஹாப்பி. அதுவும் எங்கட பிரதர் ஊரா வந்து சரியான ஹாப்பி. என்ன வேணுமானா என்ன கேட்கறத விட அவரை கேட்டீங்கன்னு சொன்ன அவர் எங்களுக்கு சொல்லுவார், கட்டாயமான சொல்லுவார், என்ன சொல்லுவார், கண்டிப்பா நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை போட்டு கொண்டு வரத ஒரு சொல்லிருந்தாங்க. கட்டாயமான கட்டாயம் மிக நான் சொல்லுங்க நான் கண்டிப்பா நாங்க 2 பேரும் சேர்ந்து செய்யறோம். கட்டாயம் மிக நான் சொல்லுங்க நான் அவர் கொடுத்த சாப்பாடு தான் எங்களோட மக்களுக்கு உண்மையா சாப்பாடு. 2 நாள் சாப்பாடு அவர் கொடுத்தாரு. பிகாண்டனுக்கு நன்றி சொல்லுங்க. நான் சொன்னு சொல்லுங்க நான் கண்டிப்பா சொல்லுங்க நான் உண்மையா நாங்க அந்த கேட்ட அந்த போட் இன்ஜின் உண்மையா எங்களோட காலத்தின் தேவை என்ன எங்களுக்கு உண்மையாவே தேவை எங்களுக்கு போட் இன்ஜின் தான் கட்டாயம் தேவை. நான் அந்த வெள்ளத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. நாங்க அப்படி எதிர்பார்க்கணும் அப்படி அப்ப எங்கட கையில அந்த இன்ஜின் போட் வைக்க மாட்டான்னு உண்மையான இன்னும் உண்மையாவே எங்களோட கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஆடு மாடுகள் வெள்ளத்துல போனது. அது கூட நாங்க இல்லாம ஆக்கிடலாம். ஒரு இழப்புக்குள்ளமே இல்லாம ஆக்கிருக்கலாம்னா கிட்டத்தட்ட கணக்கு பிள்ளைகள் ஸ்கூல் பேக்கு போய் தானே ஸ்கூல் பேக்கு புத்தகம் எல்லாமே என்னடா உங்களோட ஊரை தேர்ந்தது எங்க அண்ணனுக்கு தானே. இவர் பிரதர் மூஞ்சே காட்டுங்க. இவருக்கு தானே உங்களோட ஊரை தேர்ந்தெடுத்தது. நான் இவரோட சப்போர்ட் பண்ணது, விகான் சப்போர்ட் பண்ணது சஜான பெருமையா இருக்கு. இப்படியான ஊரை தேர்ந்தெடுத்தது சஜான ஹாப்பி எங்களுக்கு. இப்ப நாங்க ஈவன் கனடால நாங்க இருக்கிறோம். எல்லாரும் கதைக்கிற விஷயம் எப்படி அண்ணன் இந்த ஊரை தேர்ந்தெடுத்தவர் கஷ்டப்பட்டாக இருக்குது. அந்த அப்படியே அங்க வீடியோ பார்த்தாக்கள் பேசுறாங்க. என்ன கனடாவிலே நாங்க கனடாவில இதுதான் கதை. இப்ப நாங்க இப்பதான் முந்தினா தான் விகான் வந்தது ஊருக்கு. கனடாவில் மட்டும் இல்ல இந்த ஸ்ரீலங்காவில் எங்களை போராடுதான் அந்த அண்ணனாக்கள் யாருன்னு கேக்குறாங்க. யாரு எப்படி செஞ்சுக்கிறாங்க யாரு உங்களோட ஊரெல்லாம் எனக்கு என்னது நான் ஜட்னால இருக்கிறேன் வந்து அண்ணனோட நான் வந்து அங்க பயணம் பண்ணி உண்மையா உண்மையா அண்ணனுக்கு நன்றிகள் நன்றி. இல்ல இவருக்கு நன்றி உண்மையா. உங்களோட பேர் என்ன? என்ன பேர் நிதுர்சன். நிதுர்சன் தெரியாது உங்களுக்கு எங்களுக்கு தெரியும். நிதுர்சன் தெரியாம அதான் இப்ப நீங்க அதான் சந்தோஷம் பண்ணேன். இப்ப என் மூலமா செய்யறது நீங்க சொல்றீங்க, நான் என் மூலமா நீங்க செய்யறது எனக்கு சந்தோஷம். அப்ப சந்தோஷம். இப்ப எதுவும் சொல்ல போறீங்களா? இன்னும் சைக்கிள் கொடுக்கல. சைக்கிளை கொடுங்க. உங்கள் மூலமா இந்த கிராமத்துக்கு உதவி செய்யற சரியான மனப்பூர்வ சந்தோஷம். அவங்க சொல்ற நிறைய பிரச்சனை இருக்கு. ஆமாம் தப்பு எல்லாம் செய்யலாம். ஆனா கண்டிப்பா உங்கள் ஊடாக ஏதாவது ஒன்று நாங்க செய்வோம். ஆமாம் அதான் கட்டாயமா செய்வீங்க நம்பிக்கை இருக்கு. விஷயமா இருந்தாலும் சரி, போட் விஷயம் அண்ணனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற மெத்தாக்களுக்கு கண்டிப்பா செய்வோம். அதுல எந்த மாத்து கருத்து இல்ல. 2 மாசம் தான் சொன்னது. அது சீக்கிரமே நடக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். சரி என்ன சந்தோஷம். அப்ப நாங்க இப்ப சைக்கிளை கொடுத்துட்டு நீங்க வீடியோ மூலமா பாப்பீங்க தானே மற்றதெல்லாம்? சரி ஓகே. அப்ப நன்றி. அப்ப அண்ணன் நன்றி சொல்லிடுங்க. பாய் சொல்லிடுங்க. நல்லா படிக்கணுமா? நல்லா படிச்சுக்கிட்டு என்ன வேணும் உங்களுக்கு திரும்ப? மதா நல்லா படிச்சீங்கன்னு சொன்னா அண்ணன் சப்போர்ட் எப்போதும் இருக்கும். சரியா? சரியா? அப்ப நீங்க யூனிவர்சிட்டி போறீங்கன்னு சொன்னா அண்ணன் ஹெல்ப் பண்ணுவாரு. படிச்சு கண்டிப்பா படிப்பு சம்பந்தமா என்ன ஹெல்ப் பண்ணுவாலும் அந்த கிராமத்துக்கு
நாளை கூட நான் ரெடியா இருக்கேன். அதான் படிப்பு படிச்சிங்கன்னு சொன்ன நல்லா. சரியா சரி, என்ன சந்தோஷம். ஓகே, நான் பிறகு பேசும். ஓகே ஓகே, பேரை கூப்பிடுங்க. அண்ணன் மைக் இருக்கா? விஜயராஜா ஜரோமி. ரோமி. சரி வாங்க தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா படிக்கணும். சரியா சரியா, ஓகே. பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க தானே? வாங்கலாம், பேரண்ட்ஸ் வாங்கலாம். நல்லா படிக்கணும். சரியா, படிப்புக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். சந்தோஷமாம்மா, வாங்க. அதை என்ன கஷ்டப்பட்டிருப்பாரு சைக்கிள் இல்லாமல், சொல்லுங்களேன் அதை பற்றி. மைக் சொல்லுங்க. இப்போ நீங்களும் வெள்ளத்தால் கட்டாயமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ தம்பிக்கு சைக்கிள் ஒன்று கிடைக்கிது தானே, சொல்லுங்களேன் அதை பற்றி. அவருக்கு என்ன சொன்னா பண்ணாலும் சைக்கிள் நடந்தான் போனவங்களுக்கு ஸ்கூல் இங்கேருந்து போகிற பொடியை வந்து இப்படி ஏற்றிட்டு போகிறவன் அவங்க அப்பா அவனை ஏற்றி கொண்டு பாரு. இப்போ எனக்கு சைக்கிள் கிடைச்சதுக்கு எனக்கு சந்தோஷம். அவர் இந்த சைக்கிள் அண்ணனுக்கு நன்றி சொல்லுங்கள்ல. இப்போ குமார் அண்ணன் கனடாவில் இருக்கிற அந்த குமார் அண்ணன் அவருக்கு நன்றி. சைக்கிள் தந்ததுக்காக பெரிய விஷயம். சைக்கிள் தந்ததுக்காக உதவி செஞ்சதுக்கு பெரிய பெரிய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். சரியா தம்பி, சந்தோஷம் தானே? சரியா, நல்லா படிக்கணும். சரியா சரி, ஓகே. அதான் எங்களுக்கு முக்கியம். சரி, அதை எடுங்க. அப்படி ஓடி போங்க, ஓடுவீங்க தானே, ஓடுங்க. புது சைக்கிள். சரியா, நல்லா பாவிக்கணும். ஓடுங்க, ஓடி போங்க. பெரிய சைக்கிளா? அண்ணன் சின்ன அளவு கொடுப்போம். இல்லை, அவர் அங்கே போகட்டும். சரி, அவங்க அப்பாட சைக்கிள் ஓடி பழக்கமா இருக்கும் தானே, என்ன? சரி, அடுத்து யாரு? வாங்க. உங்களோட பேரண்ட்ஸ் வரலையா? போயிட்டாரா? சரி, பரவாயில்ல. சரி, நல்லா படிக்கணும். சரியா, ஓகே. எத்தனையாம் ஆண்டு? ஓயல். சரி, ஓகே. நீங்களும் ஓடி போங்க. அடுத்து மாஸ்டர். இவர் உங்களை பத்தி சொல்லுங்களேன். சரியா, இப்ப நீங்கள் ஒரு முக்கியமான ஆள் தானே இந்த ஊர்ல. இந்த கிராமத்துல முக்கியமான ஆள் தானே, சொல்லுங்க. பேர் வந்து சின்னவன் தனுஜன். நான் 1 வரையும் இருக்கஞ்சில ஸ்கூல்ல படித்தேன். அடுத்து 9 வரையில இருந்து 7 வரையும் பின்னாடி சரஸ்வதி வித்யாலயத்துல படித்தேன். ஓஏல நான் வந்து 7 பாடம், ஏஎல்ல வந்து 3 பாடம் பாஸ், B2C. அதனால பிரின்சிபல் என்ன இந்த கிளாஸ் வைக்க சொல்லிக்காரு. ஏஎல்ல B2C. இப்ப அடுத்து வந்து அறநெறி நான் தான் படிப்பிக்கிறேன். நான் அடுத்து பின்னர்த்துல கிளாஸ் வைக்கிறேன். எத்தனையாம் பிள்ளைகளுக்கு? பிரைமரி 1 தொடக்கம் 4 வரை. 1 தொடக்கம் 4 பிரின்சிபல் சொன்னவர் நீங்க படிப்பிச்சு கொடுக்குறீங்க. ஃப்ரீயாவா இல்ல காசு வாங்குறீங்களா? அது அறநெறிக்கு மட்டுமா? இது மாதம் 2000 ரூபாய் தருவாங்க. மாதம் 2000 ரூபாய் தான். எத்தனை வயது உங்களுக்கு? எனக்கு 20 வயது. 20 வயது. இப்ப நீங்க ஒரு சேவையா செய்யறீங்களா? இல்ல சேவையா தான் சார். எல்லாரும் இது 7 வரையும் படிச்சாலும் போதுமன்ற மாதிரி. இப்ப என்ன பின்னாடி இன்னொரு தாள் வந்தா நல்ல தானே அப்படி ஒரு வழிகாட்டலா இருக்கிறீங்க. அப்ப அதான் இப்ப சேவையா செய்யறீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு வருமானம் ஒன்று இல்லாம இருக்கு. அப்படியா? இப்ப அது முக்கியம் தானே. ஏன்னா சொல்றதுல ஒன்றும் இல்லை தானே. ஏனென்றால் 20 வயது இப்ப மாதம் 2000 ரூபா தான் உங்களுக்கு கிடைக்கிது. இப்படி அது இன்னொரு நீங்க தான் சொல்லணும். அதுதானே உங்களோட நிலைமை, நீங்க தானே சொல்லணும். என்ன இப்ப சைக்கிள் எதுக்காக? சைக்கிள் இங்க இருந்து நான் நடந்து போறாங்க. இங்க இருந்து நடந்து போறேன். நீங்க மிருக்கஞ்சி ஸ்கூலுக்கு நடக்கிறது. அதனால சைக்கிள் தர. அதான் இப்ப உங்களுக்கு கட்டாயமா சைக்கிள் பைக் வாங்கி தரதுலயும் பெரிய விஷயம் இல்லை. என்ன பாருங்க, ஒரு சேவையா செய்யறீங்க. இப்ப உங்களால எவ்வளவு பேர் படிக்கிறாங்க. இப்ப நீங்க பெரம்படித்தீவு தான் உங்களோட இடம். பெரம்படித்தீவுல இருந்து நீங்க முருக்கந்தீவு பிள்ளைகளுக்கு படிக்க போறீங்களா? இல்ல எல்லாரும் பாருங்க என்னோட வேறுங்கள் பிள்ளைகள் ஸ்கூல்ல வச்சு படிப்பீங்க? ஸ்கூலுக்கு. சரி, ஓகே. இப்போ சைக்கிள் ஒன்று உங்களுக்கு கிடைச்சது. சரியா, அதான் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களோட சேவைக்கு வாழ்த்துக்கள். மேலும் மேலும் உங்களோட சேவை நல்ல எண்ணத்தோட தொடரணும். சரியா, ஓகே. நீங்க எடுங்க. அடுத்தது இவருக்குரிய தானே, நீங்க என்ன பேர் வாசிக்கணும். சரி, ஓகே. கொண்டோம். யாரு அம்மா? அம்மா வாங்கல.
வாங்க வெக்கப்படக்கடா வாங்க. தங்கச்சியோட பேர் என்ன? சலோமி. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்களா? ஸ்கூலுக்கு நடையில் போகிறதுக்கு இந்த சைக்கிள் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. என்ன இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க தங்கச்சி? சைக்கிள் ஓட தெரியுமா? ஓட பழகி இருக்கிறீங்க. என்ன சரி சொல்லுங்க, என்ன சொல்ல போகிறீங்க? நன்றி. நடையில் போகிற நீங்கள் இப்போ சைக்கிள் கிடைச்சது சந்தோஷமா இருக்கு. நல்லா படிக்கணும் சரியா? ஓகே, ஓடி போங்க அப்போ எடுத்து. தம்பி கடைசி வருதானே, வாங்க. தம்பியோட பேர் என்ன? உங்களோட அம்மா அப்பா வரலையா? யார் அம்மா? அம்மா எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்களா? எத்தனை வருஷம் நடந்து போறாரு? பின்னேரத்துலயும் அதான் ஸ்கூலுக்கும் நடந்து போறாரு, கிளாஸுக்கு நடந்து போறாரு. சந்தோஷமா படிக்கணும் சரியா? நல்லா ஏதாவது சொல்ல போறீங்களா? நன்றி சொல்லி விடுங்களேன் குமாரன். நன்றி. சரி ஓகே அம்மா, சரி சந்தோஷம் தானே? சரி ஓகே, ஓடிப்போங்க. என்ன அது சந்தோஷத்துல கண்கள். நன்றி. சரி எங்க மாட்டாங்க சண்டை பிடிச்சவங்களா? அதானே இப்ப இப்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு? இப்ப சந்தோஷம் தானே? ஆமா அதான் உதவியா இருக்கணும். சரி ஓகே, எனக்கு சந்தோஷம். இப்ப அண்ணனும் சரி, இப்ப நீங்களும் சரி, இப்ப என்ன புகழ்ந்தீங்க, அது என்னோட கடமை தான். இப்ப உங்களில் ஒரு யூடியூப் சேனல் மூலமா நடக்குதுன்றது ஒரு பெரிய விஷயம். இப்ப என்னால நடக்குது தானே, இப்ப என்னால நல்லது நடக்குது. ஓகே, இப்ப சோசியல் மீடியாவை இப்ப நல்லதுக்காக பயன்படுத்துறேன். உங்களுக்கு தெரியும் இப்ப நாங்க எப்படி சரியா செய்யறோமே. நான் இப்ப இங்க வந்து பார்த்து உரிய முறையில வெற்றிகரம், அதுவும் ஒரு பிரச்சனை இல்லாம செய்து முடிக்கும் தானே. இப்போ உங்களுக்கும் ஒரு மனக்கசப்பு இல்லை, எனக்கு ஒரு மனக்கசப்பும் இல்லை. வெற்றிகரமா செய்யறோம், அது வேணும் தானே. இப்ப ஒற்றுமைன்றது வேணும். ஒற்றுமையா இருந்தா எதுவும் சாதிக்கலாம் தானே. இப்ப மேலும் உதவிகள் இந்த ஊருக்கு வந்து நானும் செய்யத்தான் போறேன். இப்ப எனக்கு மன சந்தோஷம் வரணும். அது அது எனக்கு முழுப்பூர்வமா கிடைக்குது இங்க வரும்போது. இப்ப அடுத்த கட்டமா நான் வருவேன்னு சொன்னா இப்ப இன்னொரு உதவியும் இருக்கு. அது அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம தெரியப்படுத்தலாம். சந்தோஷம். ஓகே, இப்ப இந்த இடத்துல இருந்து பேசுறதுக்கான காரணம் இப்ப என்னோட வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்றவங்க தான். விளங்கிட்டு தானே? சப்ஸ்கிரைபர்ஸ் உதவிக்காக முன்பார நிறைய பேர் இருக்கிறாங்க தானே. புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப அவங்க பணம் அனுப்பலாட்டி இப்ப நானும் செய்யப்பட முடியாது தானே. இப்ப என்ன அது உங்களுக்கு விளங்கும். இப்ப நான் அவங்கள தான் நான் பாராட்டுவேன். இப்ப என்ன நம்பி பணம் அனுப்புறாங்க. இப்ப அதுதானே, இப்ப என்ன நம்பி அவங்களும் பணம் அனுப்பக்குள்ள நான் சரியான முறையில செய்யணும். ஓகே, இப்ப நன்றி. என்ன சொல்ற, எனக்கும் வார்த்தைகள் வருது இல்ல. சந்தோஷம். உண்மையா ஸ்ரீலங்காவில் தமிழ் வாழணும்னு சொன்னா உங்களோட யூடியூபர் வந்து உண்மையா நேர்மையா சரிங்க ஒரு உண்மையா நான் பார்த்தேன். நிறைய வீடியோஸ் பார்த்தேன். உங்களோட ஒரு இதை ஃபுல்லா உங்களோட வீடியோஸ் ஃபுல்லா பார்த்தேன். டிக்டாக் இல்ல, ஒரு ஃப்ரெண்ட் விட்டது, ஃபேஸ்புக் அப்படிதான். இப்ப நீங்க சொன்னீங்க தானே, இப்ப உங்களுக்கு தெரிய யாரோ ஒரு யூடியூபர் வந்து உதவி செய்திருக்கிறாங்க. அப்ப அதுல ஏதாச்சும் குறைகளை சொன்னாங்க இல்ல தானே? இப்போ வந்து நாங்க சரியான முறையில நாங்க செய்த நாங்க தொடர்பு பண்றதுக்கு ஆன்சர் இல்ல. நீங்க பிஸி நீங்க இங்க வந்து போக அங்கால கடையில நம்பரை கேட்டேன். நீங்க தந்துட்டு பண்ணீங்க. என்னன்னு சொன்னா வேற ஒரு ஆளை காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு. இது இவங்களுக்கு கஷ்டம் பண்ணன், இதை இவங்களுக்கு கொஞ்சம் அதை செய்யணும் காட்டுறதுக்கு தான் அந்த நம்பரை வாங்கினேன். தூக்கல அது கடவுள் கொண்டு வந்து சேர்த்த ஸ்கூலுக்கு வச்சு என்ன அறிமுகப்படுத்தி வேலையை பேச்சாரு. உடனே அவரோட போன் பண்ணி நம்ம கோயில பிள்ளையாரில் நின்று இவரோட காய்ச்சி நாம காய்ச்சி இப்படி செய்யணும்னு சொல்லி அவர் போகமான்னு சொல்லி இப்ப அதே மாதிரி எங்களோட கிராமத்துக்கு அந்த நீங்க எடுத்த முயற்சி எல்லாமே வெற்றிகரமா ஒரு பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிட்டு தானே. உண்மையா நீங்க தெரிவிக்கிற விஷயம்
இந்த கிராமம் முன்னேறணும்னு சொன்னா கல்வியால வேண்டாம் அதுதான் இப்ப அந்த வீடியோல நான் சொல்லிருப்பேன் தான் இப்ப இந்த இடத்துல இருந்து சில மறந்த அந்த விஷயத்தை அதை பிறகுதான் சொல்லல. முக்கியமானது என்னடா அண்ணன், இப்ப உங்களுக்கு உதவிகள் தேவைதான். இப்ப அடிப்படை வசதி இல்லாம இருக்கிறீங்க. இப்ப வெள்ளம் ஏற்பட்டா இப்ப மக்களை காப்பாத்துறதுக்கு கூட பெரிய என்ஜின் போர்டு இல்லாம இருக்கு. இப்ப இங்க ஒரு படிச்ச ஒரு ஆள், ஒரு பட்டதாரி, குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் இருந்தா உங்களுக்கு தேவையானதெல்லாம் அரசாங்கத்துல பெற்றுத்தரலாம் தானே. அதுதான் நான் பார்த்தது. இப்ப வருங்காலத்துல இதே நிலைமை இருக்க கூட இன்னும் அபிவிருத்தி அடையணும் இந்த கிராமங்கள், அதாவது 3 கிராமங்கள். சரிதானே? ஓகே, அதுக்கு நான் ஒரு ஆதரவா இருந்தேன்றது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். உங்களில் ஒருவன் நீங்க அதானே, உங்களில் ஒருவன் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய முருக்கந்தேவோ திருமணத்தேவோ சாராவளி கிராம மக்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். உங்களோட பேர் எனக்கு தெரியாது சத்தியமா. உங்களில் ஒருவன் உங்களுக்கு தெரியும். உங்களில் ஒருவன் சொல்லுங்க, அதுவும் ஒரு அடையாளம் தானே. சரி, ஓகே, நன்றி. சரியா, நம்மளோட பயணம் தொடரும். ஓகே, உங்களோட சேவைகளும் தொடரட்டும். சரி, ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.